எங்க தொகுதியில 30,000 ஓட்டுக்கு மேல உங்களை வந்து நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமே, அதுக்கு நீங்க கொடுக்குற பரிசா இது? இல்ல நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறோம். இந்த நேரத்துல எங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம், எங்களை எப்படி சைலண்ட் ஆக்கலாம்னு பாக்குறீங்களே, இது சரியா? இவ்வளோ நடந்திருக்கு. இந்த நாட்டுடைய முதல்வர் சிஎம் சார் விஜய் எங்க போனார்? யாரை சந்திச்சார்? என்ன பதில் கொடுத்தார்? எந்த விலகு கொடுத்தார்? ஒரு பிரஸ் மீட் உண்டா? ஒரு வீடியோ உண்டா? என்ன பண்ணியிருக்காரு? இப்படி கேள்வியில அடிக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்ல, அவங்க இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இது நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, போன ஆட்சியில பாதுகாப்பே இல்ல, பாத்ரூம் போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணுமே, உயிரே போயிருச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்தாரு முதல்வர் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கொதிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க விசில் அடிச்சு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. விசில் அடிக்கிற இடமா இதுன்னு காரி துப்புறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க வந்தா மாற்றோம் நீங்களே, இதுதான் அவங்க மாற்றமா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கொந்தளிச்சு அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடுடைய முதல்வர் சிஎம் சார் ஒரு பதில் போட்டிருக்காரு. அதுவும் அந்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பதிலும் இப்படி ஒரு நடவடிக்கையும் யாருமே போட்டதில்லை, யாருமே செஞ்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இது ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கா, அதுக்குதான் எல்லாமே கொந்தளிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் 10 வயசு குழந்தையோடைய உயிர் வந்து போயிருக்கு. பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு 10 வயசு குழந்தை உயிர் போயிருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு? இன்னொரு பக்கம் நர்சிங் படிக்கிற புள்ள அரசு மருத்துவமனையில அந்த பொண்ணுக்கு தவறான மருந்து, அதிகப்படியான டோஸ் கொடுத்து அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கு. நான் வந்து அரசு மருத்துவமனை தூக்கி பிடிச்சிருவேன், எதுக்கு இது வரைக்கும் வந்து அரசு மருத்துவமனையில எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை, நான் விஜய் ஆகிய நான் வந்த உடனே தான் சூப்பரா, அதாவது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், நிர்வாகிகள், உள்ளாட்சி, வட்டம், மாவட்டம் எல்லாருமே அங்கதான் போய் நிப்பாங்க, எதுக்கு அந்த அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 8,000 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு நர்ஸ், ஒரு பெண் பிள்ளையோட உயிர் போயிருக்கு தப்பான சிகிச்சையால. ஒட்டுமொத்த பெண்கள் ரோட்டுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க ரோட்ல. இந்த உயிர் போனதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அந்த துறையை சார்ந்த மினிஸ்டர் வராம அறநிலைத்துறை மினிஸ்டர் போய் சொல்லிட்டு இருக்காரு, நான் அதிகாரிக்கும் மருத்துவமனைக்கும் சப்போர்ட்டா இல்ல, உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்க, சமாதானப்படுத்த வந்திருக்கேன், இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன், நான் ஸ்பெஷல் டீம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், இனிமே நடந்து போகணும். அதுல ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது, அந்த நர்ஸ் ட்ரைனிங்கா இருக்க பொண்ணு, ஆக்சிஜன் சிலிண்டர் ஒழுங்கா இல்லைங்க, அனுராஜ் ஐஆர்எஸ் போனாரு, போயிட்டு இங்க நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நான் பார்த்துட்டேன், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை கூட கவனிக்கலையா? எங்க போச்சு அந்த மருத்துவர் அணி? சும்மா இருக்கிற நர்ஸ் கோட்டு போட்டுட்டு போய் இருக்கிற டாக்டர் கேள்வி கேட்டாங்களே, இந்த மாதிரியான இடத்துக்குலாம் அந்த மருத்துவர் அணி போக வேண்டியதானே, எங்க போனாங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சட்டம் ஒழுங்கு அதுக்கு மேல தலைவலியா இருக்கு. 1 லட்சம் மாசம் நீ கொடுத்தாதான் நீ இங்க வந்து செங்கல் சூழ வேலையே நடத்த முடியும். 1 இல்ல 2 இல்ல, மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர், அது மட்டும் ஒன்றிய செயலாளர் இறங்கி இங்க வந்து பேசுறாங்க, எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க எப்படி பண்ணலாம்? நான் வந்து எலெக்ஷன் கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் இந்த எலெக்ஷன்ல, இதை நான் எப்படி சம்பாதிக்கிறது, நான் எப்படி எடுக்கிறது? ஆனா மேல இருக்க ஆதவரிச்சு நான் சொல்லிட்டு இருக்காரு, ஊழலையே நாங்க ஒழிச்சிட்டோம், ஒரே வாரத்துல ஊழலை ஒழிச்சிட்டோம், எங்களை மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு ஆளே இல்லை. அவங்களுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் சொல்றாங்க, நாங்க மேலோட சொல்லிதான் நாங்க இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 10 பேருக்கு மேல ஒன்னா சேர்ந்து வராங்க, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, மாசம் 1 லட்சம் கொடுத்தாதான் இது வந்து நீங்க செங்கல் சூளையை நடத்த முடியும்னு சொல்றாங்க. நாங்க எங்க போவோம்? கிட்டத்தட்ட 5000 குடும்பம், 300க்கு மேற்பட்ட சூளைகள் இருக்கு, 5000 குடும்பத்துக்கு இந்த வந்து நம்பி இருக்காங்க, இந்த தொழிலை நம்பி. எங்க ஊரை மட்டும் இல்ல, எங்க ஊரை சுத்தி இருக்க எல்லா ஊருக்கும் இதே நிலவுதான். நீங்க வந்து இல்லீகலா ஏதாவது மண் எடுக்கிறீங்களா கேட்டா இல்ல, என்கிட்ட பர்மிட் இருக்கு, என் நிலைமையே இப்படின்னா அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 30 நாள் கூட இன்னும் முழுசா முடியல, அதுக்குள்ள இத்தனை, ஒரு பக்கம் பெண் குழந்தைங்க பலி, இன்னொரு பக்கம் வந்து தவறான சிகிச்சையால ஒரு பெண் உயிர் போயிருக்கு, இன்னொரு பக்கம் ஊழல், 10 லட்சம் மாசம் 1 லட்சம் கொடுத்தாதான் நீ ஸ்கூலையே நடத்த முடியும்னு சொல்றாங்க. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி கதை ஆயிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. ஆனா நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், சிறப்பான ஆட்சி, இதை எதையுமே மீடியாவுக்கு காட்டாம அண்ணன் கோட்டை மாட்டினாரு, கோட்டை கழட்டினாருன்ட்டு ஒரு விஷயத்த ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் கோட்டை கழட்டு சட்டையை மடிச்சு விட்டது தான். இது என்ன அண்ணன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இந்த விஷயம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? அதாவது கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தை வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தை காணும், எங்க போச்சுன்னு தெரியல. சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா அது வரைக்கும் தன் வீட்டுல பக்கத்துல இருந்த ஒரு நபர் தான் வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காரு. இதுல அதை விட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த குழந்தைய அவங்க தேடுறாங்கல்ல, பெத்தவங்க தேடுறாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து இவரும் தேடி இருக்காரு. நானும் தேடுறேன் வாங்க குழந்தைய அப்படின்னு. கடைசியில இந்த சிசிடிவி கேமரா கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது, விளையாடிட்டு இருந்த குழந்தைய வா நம்ம வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சரி இத்தனை நாள் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தவங்க தானே, பழகணும்னு தானே நம்பி போயிருக்கு. அந்த போலீஸ் கொடுத்த தகவல் தான் இன்னைக்கு இந்த பெத்தவங்க வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க முதல்ல குழந்தை சேஃப்டியா எங்க கிட்டதான் இருக்கு, எங்க கஸ்டடியில இருக்கு, உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க பெத்தவங்க இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. கிட்ட போன உடனே இல்ல குழந்தை வந்து எங்க கிட்ட உயிரோட இல்ல, குழந்தை வந்து இறந்துருச்சு, கையெழுத்து போட்டு உடம்ப வாங்கிக்கோங்க. அப்ப அங்க இருக்க பெற்றவங்க கேக்குறாங்க, அப்ப ஏன் முன்னுக்கு பின் முரணா வந்து நீங்க சொல்றீங்க? போலீஸ் என்ன செஞ்சது? அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இது வேற பேட்டி வேற, வெக்கமே இல்லாம அமைச்சர் வேற பேட்டி கொடுக்குறாரு. இப்ப என்ன நடந்துருச்சு, அது நடந்ததுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். நடவடிக்கை எடுக்கலன்னா கேளுங்க, நடவடிக்கை எடுத்த பிறகு எதுக்கு சும்மா பேசுறீங்க அப்படின்ற வெக்கம் இல்லாம பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இதே திமுக ஆட்சியில் நடந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஊழல் சரியில்லை, இந்த மூணுமே இந்த 30 நாளுக்குள்ள தலைவிரிச்சு ஆடுது. மேல சும்மானா ஒரு பொய்யான செய்திகள், ஐயோ நாங்க வந்து ஒழிச்சிட்டோம், கீழே பார்த்தா அவ்வளவு அராஜகம். இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நடு ரோட்லயே அன்னைக்கு அந்த பெட்ஷீட்டை போத்தி அந்த பொண்ணுடைய உடல் வந்து கிடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு பொண்ணை கையை காலை கட்டி வீட்டு தோட்டத்திலேயே கொண்டு புதைச்சிருக்காங்க. இப்ப பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பெண்ணை அதே மாதிரி அடிச்சு கொலை பண்ணி நடு ரோட்ல பெட்ஷீட்டை போத்தி படுக்க வச்சிருந்த அந்த உடம்பு கிடக்குது. இப்ப பெண்கள் பாதுகாப்பு எங்க போச்சு? இன்னைக்கு 10 வயசு கடந்த இவர் சொன்னார் இல்லையா, அங்கிள் மாமாக்காக ஓட்டு கேளுங்க, அப்பா அம்மா கிட்ட ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னார்ல, ஜெயிச்ச பிறகு நன்றி சொன்னார்ல, குட்டி நண்பா நண்பீஸ் உங்களால தான் இந்த மாமா ஜெயிச்சிருக்கேன்னு விஜய் மாமா அப்படின்னு நன்றி சொன்னார்ல. இன்னைக்கு அந்த விஜய் அங்கிளுக்காக ஓட்டு கேட்ட ஒரு குழந்தை தான் இன்னைக்கு உயிரை விட்டுருக்கு. இவங்க உருப்படியா ஆட்சி செய்யாதனால, இவங்க உருப்படியா பார்க்காதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல குறிப்பா ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை போயிருக்கு, இங்க வந்து கவனிப்பு தேவை அப்படின்னு. இப்ப விஜய் தானே சொன்னாரு, இவர் தானே சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பயங்கரமா நல்லா இருப்போம் அப்படின்னாருல. குறைஞ்சபட்சம் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தோம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம். அப்ப முதல்ல எந்தெந்த ஏரியால அதிகப்படியான குற்றங்கள் நடக்குதுன்ற ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ஏரியால போலீஸ் கண்காணிப்பு அதிகப்படுத்துங்க, சிசிடிவி கேமரா ஒழுங்கா போடுங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வீட்டுல இருந்து சோறு எடுத்துட்டு வந்து தின்னு ஒரு ஏஐ போட்டோ வெளியிடுறது, கோட் மாட்டி திரியிறாரு, டேபிள்ல இருக்க துண்டை தூக்கி வெளியே போட்டாரு, வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு உங்க ஆட்சியில, ஒரு 10 வயசு குழந்தை. எந்த குழந்தைய வச்சு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த குழந்தை இன்னைக்கு உயிர் போயிருக்கு. இவரு பேட்டரி வண்டி எடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிருக்காரு. ஒரு முதல்வர் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? அந்த குழந்தையோடைய உறவினர்கள் கேட்கிறாங்க, எங்க போனாரு விஜய், யார சந்திச்சாரு விஜய், என்ன அறிக்கை விட்டுருக்காரு விஜய், என்ன பேசியிருக்காரு விஜய், அவர் ஏதாவது வீடியோ வந்திருக்கா அப்படின்னா ட்விட் போட்டிருக்காரு எங்க அண்ணன். எந்த முதலமைச்சர் இப்படி செய்வாங்களா? குறைஞ்சபட்சம் சரி ட்விட்டாவது போட்டீங்க, அந்த ட்விட்டில் குறைஞ்சபட்சம் நான் இந்த இழப்பீடு தரேன், நான் கைது செய்யறேன், கடுமையான தண்டனைகள் கொடுக்குறேன், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்காதுல்ல. அந்த குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். உங்க ஆழ்ந்த இரங்கலை தூக்கி குப்பையில போடுங்க. நான் கேட்கிறேன், இந்த இரங்கல் சொல்றதுக்கு தான் நீங்க ஒரு முதல்வராக வந்து உட்காந்துருக்கீங்களா? மாற்றம் சொல்றீங்களா? இதுதான் மாற்றமா? இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு முதல்வர்னு நான் கேட்கிறேன். கைது பண்ணிட்டோம், இப்ப அதே கடந்த ஆட்சியில இதுதான் பண்ணாங்க, அப்புறம் நீங்க என்ன மாற்றம்? அவங்களும் அதான் பண்ணாங்க, அவங்களும் கைது தான் பண்ணாங்க, அவங்களும் தண்டனை தான் கொடுத்தாங்க, குறைஞ்சபட்சம் அவங்க சிறப்பு சட்டமாக கொண்டு வந்தாங்க. 13 வயசுக்கு கீழே இருக்க பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மாற்றம் தானே நீங்க வந்தீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு ஒரு முதல்வரா, அதுவும் 2 நாள் கழிச்சு, நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு ஈவினிங்ல ட்விட்டர்ல போடுறாரு. ஒரு வீடியோ இல்ல, பிரஸ் சந்திக்கல, ஒரு அறிக்கை வெளியிடல, கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே இல்லை. ட்விட்டர்ல வந்து அவர் போடுறாரு. அது ஒரு பெரிய விஷயமா இந்த மீடியாக்களும் சேட்டலைட் சேனலும் தூக்கிட்டு வராங்க. விஜய் அவர்கள் ட்விட் போட்டுட்டாரு, ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, ட்விட் போடுறாங்க, இது ஏற்புடையது அல்ல. அப்ப மத்தவங்க எல்லாம் இன்னும் ஏற்புடையது நான் சொல்றோம், நாங்கெல்லாம் இல்ல, ஆஹா அருமை சூப்பர், இதுதான் சமூக சீர்திருத்தம் நான் சொல்றோம். பொம்பளை புள்ள பெத்து வச்சிருக்க ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் வயிற்றுல புளி கரைக்குது. நீங்க அவங்க ஆட்சி சரியில்லை, நீங்க வந்திருக்கீங்க, நீங்களும் ஏதாவது செய்வீங்க பார்த்தா நீங்களும் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள விட மோசமா பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுல வந்து பெண்களுக்கு சிறப்பு படை, என்ன படை? சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை. எங்க அந்த படைன்னு கேட்கிறேன் நான். அந்த படைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம். எப்ப வரும்? மே 27ஆம் தேதி வரும். அது அந்த மே 27ஆம் தேதி இந்த பெண்கள் சிறப்பு, அந்த சிங்க பெண்கள் படை வர வரையும் நாங்க எங்க குழந்தைங்கள வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டுமான்னு கேட்கிறேன். என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க?
போய் தலைமைச் செயலகத்தில் இருக்க சர்ச்சை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. தேவையான்னு கேட்குறேன். எதுவுமே செய்யறது கிடையாது. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை. ஒரு ஒரு நர்ஸ் படிக்கிற பிள்ளை மூக்கில் பிரச்சனைன்னு போயிருக்கு. அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளைக்கு சரியான சிகிச்சை கொடுக்காம நீங்க வந்து தப்பான டோஸ் கொடுத்து அங்க இருக்க பெண் பிள்ளைங்களாம் அழுகுது. எங்களை உள்ள விடலை, எங்களை உள்ள விட்டுருந்தா கூட நாங்க ஏதாவது பண்ணியிருப்போம், எங்களை உள்ளவே விடலை, கடைசி வரையும் மூடிய மறைச்சிட்டாங்க. இந்த லட்சணத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மருத்துவமனை வேற மாதிரி ஆக்கிடுவோம். இப்ப சரியில்லை, இப்ப எது சரியில்லை, இப்ப நடக்கிற ஆட்சியில அரசு மருத்துவமனை சரியில்லை. நாங்க வந்தா ஒட்டுமொத்த பேரை அரசு மருத்துவமனை தூக்கி அங்கதான் வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க எல்லாருமே. வாங்க, ஐயோ சூப்பரா இருக்கு அண்ணன் ஆட்சியில அப்படின்னு. படத்துல மட்டும் தான் இதெல்லாம், இதை நான் கேட்கல, படத்துல மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுவீங்களா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த குழந்தையோட உறவினர்கள் கேட்கிறாங்க, அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ சொல்லுவீங்க, அண்ணன் வந்து அதிரடி நீங்களே, இதுதான் அந்த அதிரடியா? படத்துல மட்டும் தான் நீங்க ஆக்ஷன் காட்டுவீங்களா? நிஜத்துல நீங்க ஆக்ஷன் காட்ட மாட்டீங்களா? எதாவது தெரிஞ்சதானே ஆக்ஷன் காட்டுறதுக்குன்னு நான் கேட்கிறேன். ஊழலை ஒழிக்கிறோம். ஆனா புஷி ஆனந்த் காலையில ஒரு டெண்டர் ஆரம்பிச்சு மாலையிலேயே அந்த டெண்டரை மூடிவார். ஆனா நாங்க ஊழலை ஒழிக்கிறோம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு செங்கல் சூளையில போய் பிரச்சனை பண்றாரு. ஒட்டிய செயலாளர் வந்து பிரச்சனை பண்றாரு. ஏன்பா நீ இப்படி பிரச்சனை பண்றியே, மாசம் 1 லட்சம் கேட்கறியே, இது உன்னோட மேலிடத்துக்கு தெரிஞ்சா ஒத்துப்பாங்களா? மினிஸ்டர் சொல்லிதான் நாங்களே செய்யறோம், பிரபு சொல்லிதான் நாங்க செய்யறோம், ஏன்னா நான் என் மேலிடத்து கொடுக்கணும், 1 லட்சம் எனக்கா வரப்போகுது, நாங்க இதுக்கான இது எடுத்திருக்கோம், இது பாதுகாக்கிறதே எங்க வேலை அப்படின்றாங்க. அங்க இருக்கிற ஒரு வேலை செய்யறோம் சொல்றாரு, நான் ப்ராப்பர் பர்மிட் வாங்கி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி என்னை தடுக்கலாம்? எங்க பொழப்புல மண்ணை தூக்கி போடுறாங்க. 300க்கு மேற்பட்ட சூளைகள் இருக்கு, அதுல 5000 குடும்பங்கள் பொழைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. மாசம் 1 லட்சம்ன்றது எங்க போறது நாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், ஒரே வாரத்துல ஊழல் ஒழிச்சிட்டோம். சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மின்சாரம் இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மின்சாரத்துறையில இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளால இது நடக்குது. இந்த கருப்பு ஆடை களை எடுக்க முடியலன்னு நீங்க என்ன அமைச்சர்னு நான் கேட்கிறேன். கருப்பு ஆடுகள் செஞ்சுட்டே இருக்கும், அது கரண்ட் போயிட்டே இருக்கும், அடுத்து 5 வருஷத்துக்கு சொல்லிட்டே இருப்பீங்களா? கருப்பு ஆடு உள்ள இருக்கு. ஊழல் பண்ணிடுறாங்க, கரண்ட் இல்ல. ஊழலுக்கும் கரண்ட் போறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். இல்ல பராமரிப்பு பணி நடக்குது, அது முதல் நாள சொல்லியிருக்க வேண்டியதானே? பராமரிப்பு பணி நடக்குது, போன்ல மெசேஜ் அனுப்ப வேணாம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில அவங்க போன்ல மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த தேதியில இந்த இடத்துல பராமரிப்பு பணி நடக்கும்போது அதனால கரண்ட் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் கட் ஆகும் அப்படின்னு. பர்சனலா நானே வந்து மழை நேரங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆனா இல்லை எது மற்ற நேரத்துல இருந்து கரண்ட் கட் ஆனா நானே ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நானே அந்த இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க இந்த இதனால நடக்குதுங்க, இந்த டைம்ல இது வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணா இல்ல போயிட்டு இருக்கு நாங்க சொல்றோம், அந்த மாதிரிதான் வருது. சரி, இந்த தகவலை கூட ஏன் உங்களால சொல்ல முடியலன்னு நான் கேட்கிறேன். இந்த தகவலை சொல்லாம இபி ஆபீஸுக்கு போனா அங்க அதிகாரிகள் இல்ல, ஆள்கள் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. ஆனா தொடர் மின்வெட்டை வந்து சந்திச்சு ஃபேஸ் பண்ணிட்டு சாகிறது யாரு? நம்ம ஓட்டு போட்டு நாங்களாம் உங்களை உட்கார வச்சிருக்கோம் பாத்தீங்களா முதல்வரா, நாங்க தான் வந்து இந்த கரண்ட் இல்லாம சீரழியணும், இதுக்குதான் உங்களை சிஎம்மா உட்கார வச்சிருக்கோம், இதுக்குதான் உங்களை வந்து அந்தந்த துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டு உட்கார வச்சிருக்கோம். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 4 பேர் வந்து ரூட் மாஃபியா பண்ணி அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு 4 பேர். இது திமுக சதி. இன்னுமாடா திமுக சதி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லுவீங்க திமுக சதி? அடுத்த 5 வருஷம் இதை சொல்லி ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? திமுக பண்ண ஊழல் அதனால கரண்ட் இல்லை. சரி, திமுக ஊழல் பண்ணிருச்சு, ஆனா கரண்ட் கொடுத்துச்சுல. இந்த 5 வருஷத்துல ஆரம்பத்துல வேணா கொஞ்சம் வந்து கரண்ட் பிரச்சனையா இருந்து, அதுக்கு அடுத்து இப்ப பிரச்சனையா இருந்து. இந்த அளவுக்கு மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வசதியோட வாழ்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் இருந்த ஏரியால கரண்ட் கிடையாது போன ஆட்சி வரைக்கும். நீங்க ஆட்சி ஏத்துட்டு இன்னும் 30 நாள் நிறைவடையில எவ்வளவு பிரச்சனை. அதுல 13 வயசு பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தடுத்த நியூஸ். ஒரு நியூஸ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு நியூஸ் வருது. எந்த நியூஸை படிக்குது? நியூஸ் படிக்கிறதுக்கே பயமா. 3 சிறுவர்கள் ஒன்னா சேர்ந்து போதை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல 2 வாய் தகராறு வந்து 2 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு சிறுவர் அடிச்சு கொலை. இன்னைக்கு 13 வயசு பையன் செத்து இருக்கான். ஆம்பளை பொம்பளை சின்ன பொண்ணு சின்ன பையன் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கறேன். நாங்க இப்பதான் வந்திருக்கோம்னு ஒரே பதில வச்சிருக்காங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கோம். இப்ப நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது, விட்டுட்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சி வந்துச்சு, அவங்க இதா பதில சொன்னாங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கோம். எனக்கு அனுபவம் பத்தல அப்படின்னா அப்ப அனுபவப்பட்டுட்டு அரசியலுக்கு வர வேண்டியதானே? ஏன் எங்க உயிர் எடுக்கிறீங்க? எங்க மக்களை ஏன் சாகடிக்கிறீங்க? இப்ப நாங்களாம் வேலைக்கு வரோம், பொம்பளை பொண்ணு யாருக்கிட்ட விட்டுட்டு வர்றதுன்ற பயத்தோட இருக்கு. மறுபடியும் நாங்களாம் வீட்டுல உட்கார்றதான்னு கேட்கிறேன்.
பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. அண்ணன் நீங்க தான் வந்திருக்கீங்க, நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னா இல்ல சதி. இதுக்கு யார் சதின்னு சொல்லுவீங்க? இந்த 10 வயசு குழந்தையோட உயிர் போயிருக்கு, அது யார் சதி? அது ஏற்புடையதல்ல. இந்த இடப்பை நினைத்து நான் ஆழ்ந்த வருந்தல் அடைகிறேன்னு ட்விட்டர் போடுறீங்கன்னா, இந்த ட்விட்டர் போடுறதுக்கு ஒரு முதல்வர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான்னு கேட்கிறேன். இந்நேரம் நீங்க யாரா போய் சந்திச்சிருக்க வேண்டாமா? அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்க வேண்டாமா? சமாதானப்படுத்துறா. நீங்க 41 பேர் தப்பி அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அழுது நாடகம் போட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சவர் தானே நீங்க. இந்த ஒரு பிள்ளையோட உயிரா அவங்கள வந்து உறுத்த போகுது, அது உறுத்தாது உங்களுக்கு. நீங்க தான் ஜாலியா வந்து சர்ச்சுக்கு சுத்தி பார்த்துட்டு பேட்டரி கார் எடுத்து அப்படி சட்டையெல்லாம் அப்படி மடிச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களே. ட்விட்டர் போடுவாங்களே, எந்த சிஎம் ட்விட்டர் போடுவாங்களே? இத்தனை மாநிலம் இருக்கு, எந்த மாநில முதல்வராக ட்விட்டர் போடுவாரா? இப்படி ஒரு பிரச்சனை நடந்து அடுத்த நாள் சாயங்காலம் போடுவாங்களா? நேற்று நடந்திருக்கு சம்பவம், இன்னைக்கு வந்து ட்விட்டர் போடுறாரு, ஒரு 4 மணி போல போடுறாரு ட்விட்டர். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாற்றமா, இந்த மாற்றத்துக்கு தான் ஓடி 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 ஓட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கண்மூடித்தனம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது கரண்ட் போயிருச்சு, கரண்ட் போனதுக்கு காரணம் திமுக சதி. கேட்டா சேகர் பாபு வந்து பண்ணாரு. அதே சேகர் பாபு மேல இந்த ஆட்சியில 4 கேஸ் போட்டிருக்கு. அப்ப 4 கேஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கருப்பாடு இருக்கு, இந்த ஆடுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பிடிச்சி கேஸ் போட்டு திருப்பி உள்ள உட்கார வைக்க வேண்டியதானே? ஏன் செய்யல? இந்த ஆட்சியில எதுவுமே வெறும் வாய்மொழி. 717 கடை மூடுறோம் நாங்க, எங்க லிஸ்ட் கொடுங்கன்னா இருக்காது. இவ்வளவு ஊழல் அப்படின்வாங்க, எங்க லிஸ்ட் கொடுங்கன்னா இருக்காது. எதுக்குமே லிஸ்ட் கொடுங்க, எதுன்னு சொல்லுங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு இந்த அந்தந்த சமூகத்திற்கு அந்தந்த மாதிரி ஏதோ குலக்கல்வி மாதிரி நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வரையும் தெரியாது, அவர் அந்த சாதியை சார்ந்தவர். ஆனா லிஸ்ட் போட்டு சொல்ல தெரியும் 7 தலித் அப்படின்னு. தலித் அரசியல், தலித் மட்டும் தெரியும் இவங்க இந்த சாதி அப்படின்ட்டு. ஓட்டுக்காக கட்சியை சிதறடிக்கணும், திமுக கூட்டணி சிதறடிக்கணும், அந்த ஓட்டுகளை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக வெறுமனுமே தலித் அரசியல் பேசுறது. இந்த பக்கம் 7 தலித் அமைச்சர்கள் நாங்க தேர்ந்தெடுத்துக்கோம் சொல்வாராம். ஆனா அவரு வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்னே தெரியாதான். ஆனா அவர் வந்து மறைமலை நகர்ன்னு நினைக்கிறேன், அவர் இந்த பக்கம் ஏதோ ஒரு ஏரியா, இங்க இருக்கிறவரை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிற அந்த ட்ரிக்கு தெரியும். ஆனா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்னு மினிஸ்டர் பதவி கொடுக்கறதே தெரியாது. ஏன் சார் இந்த மாதிரி மின்வெட்டு அதிகமா வருதுன்னு ஆதவர்ஜன் அவர்களை போய் கேட்டா, நான் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை, நீங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட போய் கேளுங்கன்றார். ரைட்டு. இப்ப இந்த நர்ஸு பிள்ளை உயிர் போயிருச்சுல, இப்ப மக்கள் போராட்டம், நர்ஸுங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்கல்ல, பெண் பிள்ளைங்க வந்து போராட்டம் பண்றாங்கல்ல, அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் நாங்க போயிருக்கணும். ஏன் ரமேஷ் பாய் நிக்கிறார், அறநிலைத்துறை அமைச்சர் ஏன் போய் அங்க நிக்கிறாரு? அவருக்கு என்ன அங்க வேலை? அதை நீங்க எதாவது மாட்டிப்பீங்கன்னா அந்த துறை அமைச்சரை போய் கேளுங்க. டெண்டர் இப்படி ஆயிருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது. அதிகாரிகளை மாற்றிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? கேட்கறேன் நான். எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நடந்ததுன்னே தெரியல, இதுக்கு ஒரு அமைச்சர். ட்விட்டர் போடுறதுக்கு ஒரு சிஎம் கேட்டா நாங்க தான் மாற்றம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எவ்வளோ லிஸ்ட் போடலாம். ஒரு விவசாயிய லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியில சுட்டிருக்காங்க, 10 குண்டு பாஞ்சிருக்கு. இதுதான் நீங்க கொண்டு வந்த மாற்றமா? ஒரு போலீஸே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் வந்து ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க, வண்டியை ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கா? இன்னும் அடிக்கிட்டே போலாம் போல இருக்கு. நியூஸை திறந்து பார்த்தா அவ்வளோ இருக்கு. அப்படியே நம்மளுக்கு நியூஸை பேச பிடிக்கல. இந்த அணி அந்த அணி இப்போ அணின்றாங்க, எந்த அணியுமே உருப்படியாக வேலை செய்யல. மருத்துவர் அணின்னு ஒரு நர்ஸ் கோர்ட்டுக்கு போய் டீனை கேள்வி கேட்டாங்களே, இப்ப அதே மருத்துவர் அணி அங்க அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கீங்க, அங்க போய் நிக்க வேண்டியது தானே? சம்பந்தம் இல்லாம ஏதாவது செய்யுது, உருப்படியா எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா அண்ணன் சாதிச்சிட்டார். எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து என்னென்ன சாதனை பண்றாரு, லிஸ்ட் போடுங்க, என்னென்ன சாதனை பண்ணிருக்காரு. ஏற்கனவே திமுக பண்ண சாதனைக்கு லேபிள் ஓட்டுவார், அதுதான் அந்த சாதனை. இதுல இந்த நடுவுல கார் பிரச்சனை, அதாவது திமுக ஆட்சியில் வாங்கியது 80 கார்கள், மதிப்பு 12 கோடி. தாவேக ஆட்சியில் வாங்கியது, முதல்ல இந்த தாவேக ஆட்சியில் வாங்கியது தெரியுமா? அந்த பதிலுக்கு வர இவங்க சொல்றாங்க, தாவேக ஆட்சியில் வாங்கியது 40 கார்கள், மதிப்பு 2.90 கோடி. மக்கள் பணம் மக்களுக்கே. இப்ப மக்கள் பணம் மக்களுக்கேன்றீங்களா? இந்த 12 கோடிக்கே நான் வரேன். இந்த 12 கோடி மக்கள் பணம் மக்களுக்கு இல்லாம அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போடாது. கார் வாங்கி அவர் தானே விட்டாரு, பிங்க் பெட்ரோலு. 2வது இவங்க ஒண்ணு தூக்கிட்டு வராங்களே, அண்ணனோட சாதனை தூக்கிட்டு வராங்கல்ல, 40 கார்கள் வாங்கினாங்களே, 2.90 கோடி அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ஷோரூம்ல போய் நீங்க ஒரு கார் புக் பண்றீங்கன்னு வச்சோங்களேன், கார் உங்க கைக்கு வர எத்தனை நாள் ஆகும்? இந்த அடிப்படை அறிவு வேணாம்?
இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? இன்னும் முழுசா 20 நாள் கூட ஆகல. இந்த 20 நாள்ல இவர் வந்து 40 கார் வாங்கினாரா? ஒரு கார் ஒரு அரசாங்கம் வாங்கினா அதுக்கு டெண்டர் விடணும், அந்த டெண்டரை அவங்க ஃபைனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கார் வரும். இந்த மாதிரி 1000 ப்ரொசீஜர் இருக்கு. குறைஞ்சது 2 மாசம் ஆகும். இந்த 2 மாசம் ஆகக்கூடிய இந்த வேலை எப்படி விஜய் அவர்கள் ஆட்சியில மட்டும் 20 நாள் கூட ஆகாம வந்துச்சுன்ற திங்க் பண்ண வேணாம்? அறிவு இல்லை நமக்கு? நம்ம யோசிக்க வேண்டாம்? அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்புவீங்களா? அப்ப 5 வருஷம் அவங்க உங்களை நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க, நம்மள ஏமாந்துட்டு தான் இருக்கணும். இதே மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம வந்து உட்கார வச்சிடும், அதனால 5 வருஷம் நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம பேசணும்னா, அவங்களும் சரி நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்புறாங்க, நம்ம ஏமாத்திட்டே இருப்போம், நம்ம அவங்க ஏமாத்திட்டே இருக்கணும், நம்மள ஏமாத்திட்டே இருப்பாங்க, நம்ம இப்படியே பொழப்பு ஓட்ட வேண்டியதுதான் 5 வருஷத்துக்கு. யாரை வேணாலும் நம்ம ஓட்டு போட்டு உட்கார வைக்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த வாட்டி மாற்றம் வேணும்னு இவங்களை ஓட்டு போட்டு நம்ம உட்கார வச்சிட்டோம், சரி ரைட்டு. ஆனா தப்பு பண்ண கேள்வி கேட்கணும். ஏன் இப்படி தப்பு பண்றீங்க அண்ணா? உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம் அண்ணா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சரி இல்லைனாலும் கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு இல்ல இது திமுக சதி, எங்க அண்ணன் நடத்துற ஆட்சி உங்களுக்கு பிடிக்கல அதனால திமுக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க கடைசி வரையும் எல்லாத்துக்குமே திமுக சதின்னு சொல்லிட்டே மண்டையை கழுவிட்டே இருப்பாங்க. நம்மளும் மண்டையை ஆட்டிட்டு போக வேண்டியதுதான். கடைசியில ஒன்றும் நடக்க போறது இல்லை. 30 நாளைக்கு எப்படின்னா 5 வருஷத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் அடுத்தடுத்துக்கு டெய்லிக்கு ஒரு அப்டேட் வருது. அந்த டெய்லி அப்டேட்டை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை.